ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆஹ் எப்படின்னா, நான் வந்துட்டு அடுத்தது நான் காலேஜ் போனேனா இல்லையா, டிகிரி படிச்சேனா இல்லையான்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நான் வந்து முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் அதை கண்டினியூ பண்ண போகிறேன். நான் வந்துட்டு படிச்சேனா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி. நான் வந்துட்டு 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி காலேஜ் படிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு தாட்லயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இருந்துட்டு சரி இது அப்போ வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. என்ன படிக்கணும்னு கூட தெரியாது. என்ன டிகிரி எடுக்கணும்? எப்படி படிக்கணுன்றது கூட அவ்வளவா தெரியாது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, காலேஜ்லயே போய் அப்ளிகேஷன் வாங்கி அங்கேயே போட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு டீச்சர் ட்ரெய்னிங்க்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். கீழயே போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ்ல அ ஒண்ணு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போட்டுட்டு கவுன்சிலிங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்ல இருந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப அங்க போயிட்டு பார்த்தா, அ நான் வந்துட்டு இங்கிலீஷ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எந்த டிகிரி படிக்கணும்னு தெரியல. எல்லாரும் இங்கிலீஷ் எடுத்து படி. அதுதான் அ உனக்கு பெட்டரா இருக்கும். அதுதான் நெறைய பேரு படிச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த மாரிக்கெல்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அ இங்கிலீஷ் போட்டிருந்தேன். நான் போய் கவுன்சிலிங்ல போயிட்டு எனக்கு கட் ஆஃப் வந்து 10வது போயிடுச்சு. இங்கிலீஷுக்கு வந்து கட் ஆஃப் 10வது போயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு அந்த அந்த சீட்டு கிடைக்கல. அப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு 1 மந்த் டூ 1 மந்த் இருக்கும். அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி டீச்சர் ட்ரெய்னிங்க்கு நம்ம போட்டிருக்கோம்ல, சரி டீச்சர் ட்ரெய்னிங்க்கு வருதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா டீச்சர் ட்ரெய்னிங்க்கு வரவே இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா இருந்துட்டு இதுக்கப்புறம் இருந்தா வேஸ்ட்டா போயிரும். 1 இயர் வந்து வேஸ்ட்டா போயிரும்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு சரி பிரைவேட் காலேஜ்லயே சேர்த்துரலாம். கவர்மெண்ட் தான் கிடைக்கல. அதுக்கப்புறம் இது டீச்சர் ட்ரெய்னிங்கும் இன்னும் வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்பா என்ன பிரைவேட் காலேஜ்ல போய் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஹாஸ்டல் ஃபீஸும் கட்டியாச்சு, காலேஜ் ஃபீஸும் கட்டியாச்சு. என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே காலேஜ்ல குடுத்தாச்சு. குடுத்துட்டு நான் 1 வீக் பக்கமா காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்மேன் பண்ண செஞ்ச ஒரு தவறால எனக்கு வந்து கிடைச்ச சீட்டும் எனக்கு கிடைக்காம போயிருச்சு. ஆனா இப்ப காலேஜ் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 1 வீக் கழிச்சு எனக்கு லெட்டர் வந்திருந்தது. அந்த லெட்டர் வந்து எங்கிருந்துன்னா டீச்சர் ட்ரெய்னிங்க்கு வந்து எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் வந்திருந்தது. ஆனா அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு இந்த குறிப்பிட்ட அந்த அந்த டேட் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த டேட்ல வந்து நீங்க கவுன்சிலிங்க்கு வாங்க. நீங்க வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ற மாதிரிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, எனக்கு அந்த அந்த கவுன்சிலிங் டேட்டு பிளஸ் ஜாயின் பண்ற டேட்டு அது எல்லாமே அதுல குடுத்துருந்தாங்க. அந்த 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 டேட்டு முடிஞ்சு போயிருச்சு. அந்த டேட் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா 1 வீக் கழிச்சு தான் லெட்டர் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க அந்த போஸ்ட்மேனு. அப்ப அந்த போஸ்ட்மேன் எடுத்துட்டு வந்து அப்பதான் குடுத்தாங்க. நான் காலேஜ் போய் சேர்ந்துட்டு ஃபீஸ் கட்டியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் அப்பா இருந்துட்டு எனக்கு அதாவது அங்க வந்து ஃபோன் கிடையாது. காலேஜுக்கு தான் காலேஜ்ல தான் அலோவ்டு. ஈவினிங் டைம்ல தான் நாங்க பேசுவோம். அப்போ காலேஜ் ஃபோன்ல இருந்துட்டு அப்பா கிட்ட டெய்லியும் பேசுவேன். அப்ப அப்பா இருந்துட்டு இந்த மாரி உனக்கு டீச்சர் ட்ரெய்னிங்ல சீட் கிடைச்சிருக்குப்பா. எப்படி சீட்டு கிடைச்சிருக்கு. நீ டீச்சர் ட்ரெய்னிங் படிக்கிறியா? இல்ல டிகிரி படிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு யோசிச்சேன். இல்லப்பா பரவால்ல. இங்கேயே ஃபீஸ் எல்லாம் ஃபுல்லா கட்டியாச்சு. ரிட்டர்ன் கேட்டாலும் குடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட்டும் ஃபுல்லாவே குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு போஸ்ட்மேன் செஞ்ச தவறால எனக்கு கிடைச்ச அந்த சீட்டு எனக்கு கிடைக்காம போயிருச்சு. நான் வந்து ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி ஆயிருச்சு. ஸோ போஸ்ட்மேன் செஞ்ச ஒரு தவறுனால எனக்கு கிடைச்ச சீட்டும் எனக்கு கிடைக்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டேன். காலேஜ் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டேன். அப்ப வெளிய வந்துட்டு அ என்ன படிச்சேன்னா, பிஏ இங்கிலீஷ் தான் படிச்சேன். பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு 3 வருஷம் முடிச்சுட்டு வெளிய வந்தாச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிச்சுட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் வீட்ல தான் இருந்தேன். வீட்ல சரி நெக்ஸ்ட் பிஎட் பண்ணலாம் அப்டின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுல இருந்தேன். அப்பாகிட்ட, அம்மாகிட்ட 2 பேத்துக்கிட்டயுமே சொல்லுவேன். அப்பா நான் பிஎட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பிஎட் பண்ணேனா, இல்லையா அப்படிங்கிறத அடுத்த வீடியோ சொல்றேன். அதுக்கு இடையில எனக்கு வந்துட்டு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதும் எனக்கு மேரேஜ் வந்துட்டு லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? பிஎட் படிச்சேனா? படிக்கலையா? அப்படிங்கிறத அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பாய்.